செல்லம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்கடா? இன்றைக்கி ஒரு சங்கரா மீன் குழம்பு தாளிக்க போகிறேன். அதுக்கு தான் சங்கரா மீன் கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா செய்முறையில் சொல்லிட்டு வரேன். வானல் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சு 1 ஸ்பூன் வெந்தயம் வச்சுட்டேன். இதில் ஜீரகம் வைப்பேன், ஜீரகம் வைக்காத விட்டுட்டேன். தக்காளியில் வெங்காயம் கட் பண்ணது வெங்காயத்தெல்லாம் வச்சு பொன்னிறமாக்கி பூண்டு கல்லுவரில் தட்டி வச்சு மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் வச்சு கல்லுப்பு ஒரு பொடி வச்சு தேவையான அளவுக்கு. அடுத்தது மிளகாய் பொடி 2 ஸ்பூன் வச்சுக்கிட்டேன். அந்த எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு, ஒரு தொக்கு பதம் வந்துருச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை பிச்சு வச்சு தக்காளி பொடிசாக கட் பண்ணி இதை ஒரு தொக்கு பார்த்து கொண்டு வந்துட்டு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஒரு பிடி அளவுக்கு நல்லா கரைச்சி திக்காக விட்டுக்கிட்டேன். இது காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்றதுனால தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ ஒரு குட்டி மாங்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மாங்காய் இந்த குழம்புல வச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு மாங்காய் வச்சுக்கிட்டேன். மாங்காய் வச்சு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சிருச்சு. மீன் வச்சு 1 நிமிஷம் அதில் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். கூட மீன் குட்டி மீனுன்றதுனால நான் முட்டை தான் மெயினாக வச்சுட்டேன் பசங்களுக்கு. அவங்க இந்த பிள்ளைங்க முட்டை தொட்டுக்குன்னு சாப்பிட்ருவாங்க. மீன் பிடிச்சவங்க ஆஞ்சி சாப்பிட்ணும். அவங்களுக்கு ஆயறதுக்கு பிடிக்கலன்னா முட்டை தொட்டுட்டு சாப்பிட்றன்னு ஒரு 10 முட்டை அவியல் பண்ணி அந்த குழம்புல கீரல் போட்டு வச்சுட்டேன். இறக்க போகக்குள்ள மிளகு பவுட்ரு வச்சுட்டேன். மிளகு பவுட்ரு ரொம்ப சளிக்கு நல்லது. அதனால் மிளகு பவுட்ரு வச்சு நல்லா காரசாரமாக இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சுட்டேன். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குழம்பு இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு. தம்பி சாப்பிட்றாரு, தங்கச்சி பிள்ளை அவர். அவன் தனுஷ் சாப்பிட்டுட்டு போயிட்டான். இவன் இப்போ லேட்டாக தூங்கி லேட்டாக சாப்பிட்றாரு. பிள்ளைக்கு கொடுக்குறேன். பிள்ளை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு சொன்னார். நீங்களும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுறா. பபாய் பபாய்.